ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்கான மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக பார்க்க போகிறோம். இங்கே இந்த கொஷின் படிச்சுட்டு போனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் அதிகமான கிரேடு கூட எடுக்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸை தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் அசம்டேஷன் நோட்டேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினு தான். இந்த 3 கொஷினுமே நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. அதேமாதிரி செகண்ட் கொஷின் ஸ்கிப் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எல்லா லிஸ்ட்டுமே படித்தாகணும். லிங்க் லிஸ்ட்டு அதுமாரி லிஸ்ட்டில் என்னென்ன சப்டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே படிங்க. ஏன்னா ஒரு லிஸ்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. லிஸ்ட்லேயே இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் தான் கேட்பாங்க. லிஸ்ட்டில் உள்ள ஆப்ரேஷன் நீங்கள் படிச்சுட்டு போங்க. தேர்டாவில் ஹேஷிங் டெக்னிக்கல் மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷினு தான். அதுவும் இந்த 3 கொஷின் படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொஷின் பேப்பர் வரும். கண்டிப்பாக இந்த 3 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். இந்த யூனிட்டில் இந்த 3 கொஷின் மட்டும் படித்தா போதும். இந்த 3 கொஷினுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அதேமாதிரி ரெக்கர்சிவ் ஐட்ரேஷன் அல்காரிதம் ரெண்டுமே ஒன்று தான். கொஷின்ஸை தான் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதனால் கொஷின்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்க்கலாம். செகண்ட் யூனிட்லேயும் உங்களுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஏவிஎல் ட்ரீ. இதில் ரொட்டேஷன் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்துங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு ரைட் டு ரைட் சைடு ரொட்டேஷன் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்துங்க. ஈஸியாக தான் இருக்கும். B3யும் B+3யும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. அதேமாதிரி ரெட் பிளாக் ட்ரீ அதில் இன்சர்ட் எப்படி பண்ணுறது, டெலிட் எப்படி பண்ணுறது, இந்த ஆப்ரேஷனை நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் ட்ரீயா அதில் உள்ள ஆப்ரேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இந்த 4 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு வந்துடும். இந்த 4 கொஷின் படித்தாலே போதும். இந்த யூனிட்டில் இந்த 4 கொஷினையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் மல்டிவே ட்ரீ, சிக்மா ட்ரீ வேணால் படிங்க. சப்போஸ் 8 மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்காங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 4 கொஷின்லேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்க்கலாம். இந்த யூனிட்டில் உங்களுக்கு 4 கொஷின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டிஜிஸ்டார் அல்காரிதம், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. செகண்ட் கொஷின் எம்எஸ்டின்னு ஷார்ட்டாக கூட கேட்பாங்க. தேர்டு கொஷின் ஆல் பாத் ஷார்ட்டஸ்ட்டு. அதில் ஃப்ளோகை வால்ஷல் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அது கண்டிப்பாக இந்த 4 கொஷின்லேருந்து உங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஷின் வரும். கொஷின் பேப்பரில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஷினில் ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் தேர்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். வால்ஷல் அல்காரிதமாக யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கொஷின் பேப்பரில் டயக்ராம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் கொஷின் பேப்பர் அவங்க எடுப்பாங்க மோஸ்ட்லி. இந்த 4 கொஷினும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 4 கொஷினும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் படிங்க. அதேமாதிரி பிரிம்ஸ் அல்காரிதமும் குரூஸ்கல் அல்காரிதமும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அதையும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. இந்த 4 கொஷினை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் உள்ள கொஷினை படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டை பற்றி பார்க்கலாம். ஃபோர்த் யூனிட்டில் அதேமாதிரி தான். இந்த கொஷின் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்நாக்ஸ் ஆப் ப்ராப்ளமு. செகண்ட் கொஷின் ஆஃப் மேன் கோடிங்கு. தேர்டு கொஷினாக டிவைடர் கான்கேவ் மெத்தட் கொடுத்துருக்கேன். அதிலே குயிக் ஷாட்டு, மெர்ஜ் ஷாட்டு, மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அதேமாதிரி பேக் ட்ராக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்குயின் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த 4 கொஷின் படித்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் ஆகும் ஃபோர்த் யூனிட்டில். இந்த கொஷினுங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா நீங்கள் ரேண்டமைஸ்டு அல்காரிதமும் ப்ராபபிலிட்டி அனாலிசிஸ் கொஷினும் படிச்சுங்க. இந்த 4 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். ஃபிஃப்த் யூனிட்டில் உங்களுக்கு 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதோ சைஸில் கேட்டால் கூட நீங்கள் ரெண்டுத்தையுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்பி கம்ப்ளீட்டட், என்பி ஹார்டு இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் வெக்டர்ஸ் கவரு, செட்டு கவரு இதை நல்லா பார்த்துங்க. தேர்டு கொஷின் பாலினாமியல் டைமு, என்பி கம்ப்ளீட்டடு. ஃபோர்த்து கொஷின் ஹியூரிஸ்டிக் அல்காரிதம். ஹியூரிஸ்டிக் அல்காரிதமில் நிறையா சப்டாபிக் இருக்குது. அதில் சிமுலேஷனும் ஜெனட்டிக் அல்காரிதமும் நீங்கள் நல்லா படிச்சுங்க. பேலன்ஸ் லோக்கல் சர்ச் இருக்கும். அந்த கொஷின் நல்லா படிச்சுங்க. இந்த 4 கொஷினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எய்தர் சாய்ஸில் கேட்டால் கூட அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 4 கொஷின் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாலினாமியல் கொஷினும் அதேமாதிரி கேஸ் சென்டர் ப்ராப்ளமும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த வீடியோவில் கொடுத்த கொஷின் படித்தாலே போதும். கண்டிப்பாக இந்த கொஷின்லேருந்தே அவங்க கேட்டுருவாங்க மோஸ்ட்லி. இது எல்லாமே ரிப்பீட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. யூஜிலே சில பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் ரீகால் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் கொடுத்த கொஷினுங்க ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க. வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.